முத்த போராட்டம் இது. சென்னை IIT மாணவர்களால் நடத்தப்படும் இந்த முத்த போராட்டம் கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் காதலர்களை தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கத்துடனும் கேரளாவில் நடந்த முத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா we didn't know how many people would turn up. ஏன்னா ஃபேஸ்புக்கில் சொல்ற மாதிரி இல்ல, விசிபிளா ஒரு இடத்துல வந்து நின்று லைக் நீங்க என்ன பண்றதுங்கிறதெல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி அது ஒரு அசர்ஷன். அதுக்கு இவ்வளவு பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மாற்றம் சாத்தியமாகுங்கிறதுக்காக தானே நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹோப் எப்பவுமே இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி, பட் அந்த ஹோப் கண்டிப்பா இருக்கு. First of all, I want to clarify, we are not here to oppose the movement. Everyone has their own choices and we perfectly respect the choices. But the only thing we are against is the obscenity that is created over here. We don't want an educational institution wherein there are people even less than 18 years studying over here. So you don't want them to subject towards all those things. So that is the only thing which we don't like it. Other than the perfect, it's their choice, we are ready to respect their choice. 100க்கும் மேற்பட்ட சென்னை இந்திய தொழில்நுட்ப கழக கல்லூரி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்தும் முத்தமிட்டும் வளாகத்தின் ஒரு பகுதியில் ஒன்று கூடியதோடு போராட்டத்தின் நோக்கங்களையும் பகிர்ந்து கொண்டனர். கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். இது இந்த மனநிலை மாறப்பட வேண்டும். கலாச்சாரம் என்பது காலப்போக்கில் மாற்றத்திற்கு மாற்றம் அடையக்கூடியது. அது வந்து ஒரு ஒரு கட்டி வச்சு அதை வந்து மாறாம அதை வந்து இதுதான் நம் கலாச்சாரம் அப்படின்னு மக்களை முடக்குவது முற்றிலுமாக தவறான ஒன்று. இந்தியாவில் பெருநகரங்களில் மட்டுமே எழுந்துள்ள இப்போராட்டமும் அதன் விளைவாக சமூக வலைதளங்களில் ஏற்பட்ட தாக்கமும் கூடிய விரைவில் தமிழக மாவட்டங்களிலும் எதிரொலிக்கலாம். சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.